வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேஸ் தொடர்பாக நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நானும் அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. கேஸ் வந்து டிஆர்பி தரப்பில் நல்லாவே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கான முந்தைய ஆண்டுகளில் பல்வேறு வழக்குகளில் பல்வேறு விதமாக கையாண்டுருக்கிறாங்க. அது திறம்பட அவங்களோட விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து உயர்நீதிமன்றமாகட்டும், இல்லை மதுரை கிளையாக இருக்கட்டும், அதை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக இது கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். இதை பார்க்காமயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் அவங்க ஒரு இதை எனக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சுட்டு அவங்களோட அஃபிடேவிட் அனுப்பிச்சுட்டு அதை பற்றி சொல்ல சொன்னாங்க. அது எல்லாத்துக்கும் காமனான்னு சொல்லிட்டு தான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடியோவில். அவங்க வந்து 24ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, டிஆர்பி தரப்பில் அதற்கான இதை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. அதனோட ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த தேர்வர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக 100% சாதகமாக வர மாதிரி இருக்குது. அழகாக கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி விரிவான வந்து அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்னென்ன இந்த ப்ராசஸ் அவங்களோட எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து என்ன இதை ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வேறு தேர்வு வாரியங்கள் அல்லது முந்தைய வழக்குகள் அதில் எது மாதிரி பிரச்சனை இருந்துச்சு என்ன மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பொதுவாக அவங்க இவ்வளோ ஸ்டார் கொஸ்டின் இவ்வளோ வந்து தப்புன்னு சொல்லிட்டு அவங்க கிடையாது. அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. 5 கொஷின்ஸ் கரெக்ஷன் பண்ணிருக்கிறோம். ஸ்டார் கொஷின் இவ்வளோ இருக்குது. மல்டி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இத்தனை கொஷின் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டும் அழகாக கொடுத்துருக்குறாங்க. அதனோட விளக்கங்களும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அருமையாகவே இருக்குது. அது ஒரு சில இதை மட்டும் உங்ககிட்ட காட்டுறேன். ஏன்னா இது வழக்குகள் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. அது ஸ்டே முடிஞ்சதுன்னா இந்த மாதமே ஜூலையிலே நம்மளுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டை விட்டுறாங்க டிஆர்பி தரப்பில். அதோட அவங்களோட வேலை முடிஞ்சு போச்சு. மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த கவுன்சிலிங் இந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இப்போ ஜூலை ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கிறதுனால இது முடிஞ்சு நம்மளுக்கு ஆகஸ்ட்டில் தான் கண்டிப்பாக பணி வாய்ப்பு போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் பயந்துக்க தேவையில்ல. நீங்கள் வழக்கம் போல் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. இது கேஸை நீங்கள் பார்த்துட்ருக்க ஏன்னா இருக்க அவங்களோட இது அதிகமாகிட்ருக்கோம். அவங்க ஏன்னா கேள்வி கேட்குறது ஈஸிங்க. ஆனால் பதில் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க டக்குன்னு அவசரப்பட்டு பண்ணிவிட்டு ஏன்னா அது எதிர்த்தரப்புக்கு சாதகமாக போச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால் அவங்க வெயிட் பண்ணி அவங்களுக்கு தேவையானது கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கான டைமும் தருவாங்க. அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுறதுக்கும் சரி, அவங்களோட ஆர்கியூமெண்ட் எடுத்துக்கிறதும் சரி. ஃபஸ்ட்டில் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்தரப்புக்கு போகிற மாதிரி இருந்தாலுமே அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஒரே கொஷின்லேயே ஸ்டாண்டர்டாக இருந்துருவாங்க. இவ்வளோ கொஷின் தப்பு இவ்வளோ இது கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது விரிவான அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. படித்து பார்த்தா நல்லாவே இருக்குது. அவங்க தேவையான பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துட்டாங்க. அந்த முந்தைய வழக்குகளில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் காட்டியிருக்கிறாங்க. வேறு வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா எது மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அவங்க அதாவது நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா எது மாதிரி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சாதகமாக தான் இருந்திருக்குது ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு. அதனால் வழக்குகள் பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல. அதேமாரி அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கே சொல்கிறேன். அதேமாதிரி இப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பற்றாக்குறை இருக்குது. ஏன்னா ஆசிரியர் நியமிக்கல. மாணவர்களோட கல்வித்திறன் ரொம்ப பாதிக்கும். அது வந்து அதனால் அது வழக்குகளுக்கு வந்து சீக்கிரமாக கொடுக்க சொல்லி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. நல்லாவே பண்ணிருக்கிறாங்க. நானும் படித்து பார்த்தேன். ஒரு விரிவான அறிக்கை தான் தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. அதில் ஒரு சில இது மட்டும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அவங்க வந்து டிஆர்பி வந்து 2வது எதிர்த்தரப்பாக சகோதரியாக சேர்த்துருந்தாங்க. அவங்க தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அஃபிடேவிட் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. எல்லாமே நல்லா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் மேக்ஸிமம் என்ன பாயிண்ட்ஸ் இருந்துச்சோ அதையும் காட்டிருக்கிறாங்க. முந்தைய வழக்குகளில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கிறாங்க. அவங்களே அழகாக பண்ணிருக்கிறாங்க. எல்லாமே தேர்வு வாரியத்துக்கு சாதகமாக தான் இருக்குது. எல்லாம் என்னென்ன இது ஃபாலோ பண்ணுறாங்களோ எல்லாமே இது ரிசல்ட் எவ்வித பாதிப்பும் இல்லாத மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கடைசியாக பாயிண்ட்டையும் பிடிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இட் அஃபெக்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் டியூ டு இன்சஃபிஷியன்சி ஆஃப் டீச்சர்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். தேவையான பாயிண்ட்ஸையும் வச்சுட்டாங்க. அவங்க எல்லாமே நல்லா பண்ணிருக்கிறாங்க. இன்னும் விரிவான இது தான். இருந்தாலும் இதுக்கு இந்தளவுக்கு பார்க்கணுமான்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நல்லாவே பண்ணிருக்கிறாங்க. அந்த வழக்குகள் வந்து கூடிய விரைவில் வந்து இந்த வழக்குகள் மட்டும் கிடையாது, எல்லா வழக்குகளுமே
சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு சாதகமாகவே வரும். ஆசிரியர் தேர்வு வாரியம் திறம்படவே வழக்குகளை கையாளுகிறது. ஒரு சில நிகழ்வுகள் பார்த்துட்டு என்னை உட்பட எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாயிட்டாங்க, பயந்துட்டாங்க. அதுக்கான அவசியம் கிடையாது. ஏன்னா எடுத்தோன்னே நம்ம அவசரப்பட்டு இருந்தது கடைசியில் யார் ஜெயிக்கிறான்னு தான் முக்கியம். பார்ப்போம். அதனால் அதே மாதிரி இதுக்கு எதிராகவும் ஒரு சில தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நோக்கமே வந்து அதாவது இது நிறுத்தணும்னு சொல்லிட்டு சான்றிதழ் இப்போ நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் அது வந்து யாராலுமே நிறுத்த முடியாது. அவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் இப்போ விட்டாலும் அடுத்த வருஷம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சால் தான் அடுத்த எக்ஸாம் வந்து அடுத்த தேர்வில் வரும். அடுத்த வருஷம் வைக்க முடியலன்னா அதுக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன். அதனால் கண்டிப்பாக இது இன்னும் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிலே ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வழக்குகள் தொடர்த்து விட்டுட்டு அடுத்த எக்ஸாம் ரெடி ஆகிறது நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாச்சும் அடுத்த கட்ட இது தான். அதனால தான் கேஸ் சம்மந்தமாக இது லாஸ்ட் வீடியோங்க. இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஏதாச்சும் தேவையான அப்டேட் வந்தால் மட்டும் போடுறேன். அப்படி இல்லைன்னா